குரு ஆஸ்ட்ரடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 20ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை, ஆவணி 3ஆம் தேதி வளர்பிறை அஷ்டமி திதி. துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசிக்கான தினப்பலன். இது 3 ராசியான பொது பலன் தான். உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள வீடியோவில் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தங்களுக்கு நாள் நன்றாக தான் உள்ளது. சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமாக இருந்தாலும் அது சனியுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. உபசயஸ்தான சனி அமர்ந்திருப்பதனால உங்களுடைய எதிரிகள், துரோகிகள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். பழைய கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கான சூழல் ஏற்படும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தந்தை வழி சார்ந்த சகோதரி வழி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏதோ விதத்துல உங்களுக்கு உதவி புரிவதாக இருப்பார்கள். தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பட்டு இருக்கும். உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால ஆடம்பரமான செலவுகளை குறைச்சு கொள்ளுங்க. முக்கியமாக பெண் தொடர்புடைய விஷயங்கள் அவர்கிட்ட எந்த விதமான கருத்து விவாதமும் வேண்டாம். அரசு தொடர்புடைய வேலைகள்லாம் கொஞ்சம் இழுபறை காலதாமந்து கொண்டே நடைபெறும். நீங்க பேசும் பேச்சில் ஒரு விதமான வேகம் குறைந்ததாக உணர்வீர்கள். மனம் ஒரு விதமான தனிமையை எதிர்பார்க்கும். அதிர்ஷ்டம் சிவப்பு, அதிர்ஷ்டம் 9, அதிர்ஷ்ட திசை தெற்கு. சித்திரை, விசாக நட்சத்திரம் நாள் நன்றாக உள்ளது. சுவாதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் இருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்க வீட்டிலேயே ஜென்ம சந்திரனாக அமர்ந்திருக்கு. அது சனி நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறதுனால குழந்தை, பிள்ளைகள் பற்றிய நினைப்பு, அவர்களை பற்றிய சிந்தனை இருப்பதா இருக்கும். அவர்களை பற்றிய கவலையும் உண்டாகுதா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்குது, அஷ்டம சனி காலம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுனால, அஷ்டம செவ்வாய் இருக்கிறதுனால வாகனம் செல்லுங்க, கவர்மெண்ட் செல்லுங்க, மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள்லாம் முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா செவ்வாயும் உங்க 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால பேச்சில் ஒரு விதமான வேகம், ஆற்றல் கொண்டு இருக்கும். இது குடும்பம் சார்ந்த விஷயங்களும் எதிரொலிப்பதா இருக்கும். கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களையும் மனக்கசு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அறிவுரை, ஆலோசனை, உதவி புரிவதாக இருப்பார்கள். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் காலதாமதம் கொண்டுதான் நடைபெறுவதா இருக்கும். ஆடம்பரமான செலவுகளும் ஏற்படும். அதை தவிர்த்து கொண்டு சேமிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் வெள்ளை, அதிர்ஷ்டம் 6, அதிர்ஷ்ட தெய்வம் தென்கிழக்கு. விசாகம், கேட்டை நட்சத்திரம் 4 நன்றாக ஒரு அனுஷ நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் இருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்களை பற்றி மனதில் தேவையில்ல ஒரு சஞ்சலம் ஏற்படுவதா இருக்கும். ஏன்னா சந்திரன் விருச்சிகத்துல ஒரு நீச்சமா இருக்கிறதுனால மனம் ஒரு தொய்வு, இந்த உறவுகளை பற்றிய சிந்தனை இதை பற்றியே இருக்கும். வெளிநாடு, வெளி மாநில தொடர்புடையான விஷயங்கள்லாம் செய்திகள் சேரும். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால புதிய திட்டங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு திடீர் என்று எதனா ஒரு முடிவு கொண்டு செயல்படுவதா இருக்கும். கணவன் மணி உறவு சார்ந்த சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்கள் எந்த கருத்து வேறுபாடும் வேண்டாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கொள்ளும். இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்காது. தாய் உடம்பு சரியில்லை கூட அதுக்கான மருத்துவம் கிடைக்கும். உங்க 2ஆம் வீட்டையும் குரு பார்வை பார்ப்பதால் குடும்ப உறவு சார்ந்த விஷயங்களும் ஒரு விதமான ஆதரவுத்தனம் தான் இருக்கும். இருந்தும் மன அளவில் ஏதோ எண்ணங்கள் மூலியம், கற்பனை மூலியம் ஏதோ ஒரு விரைமாறாத ஒரு ஃபீலிங் இருக்கும். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை இது பாதிப்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் மஞ்சள், அதிர்ஷ்டம் 3, அதிர்ஷ்ட வடகிழக்கு. மூலம், உத்திராட நட்சத்திரத்துக்கு 4 நன்றாக உள்ளது. பூராட நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் பெறுங்கள்.